அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் லதா. தயவு செஞ்சு எல்லார் வீட்லேயும் ஒரு முருங்கை மரம் வச்சுடுங்க. முருங்கை மரம் இருக்கிறவங்க கீரை காய்கறி எல்லாத்தையுமே தொடர்ந்து சாப்பிடுங்க. சூப் போட்டு குடிங்க. கீரையை செஞ்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி முருங்கைக்காயும் சாப்பிடுங்க. உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியம் கொடுக்குது. முருங்கைக்காயில் வறண்ட தொண்டையை சரி பண்ணுற சக்தி இருக்குது. இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது, சுத்திகரிக்குது. கால்சியம் சத்து இருக்கிறதுனால எலும்புகள் வலுவாகுது. நுரையீரலில் நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துது. கர்ப்பிணி பெண்களும் நிச்சயமாக சாப்பிட்லாம். டாக்டர் அட்வைஸ் படி தொற்றுகள் ஏற்படுறத குறைக்குது. விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. விட்டமின் ஏ இருக்கிறதுனால பார்வை திறன் அதிகமாகுது. வாரம் 3 முறை நிச்சயமாக நீங்கள் இந்த காயை சாப்பிட்லாம். முருங்கை மரம் வைங்க, நிச்சயமாக நிறைய பயன் இருக்குது. கடாயில் ஃபஸ்ட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி புளி எடுத்து ஓடு கொட்டை இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுடுங்க ஒரு அரை மணி நேரம். கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் 2 வெந்தயம் போட்டு பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வந்த பிறகு பூண்டை தட்டி போட்டுடுங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க இந்த முருங்கைக்காயை போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு வெறும் தண்ணி, உப்பு, மிளகாய்த்தூள் போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுடுங்க. கொதி வந்த பிறகு அதுக்கப்புறமா தான் நீங்கள் புளி விடணும். புளி விட்டு நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா காய் வேகாது. அதனால் கவனமாக வெறும் தண்ணியில் மிளகாத்தூள், உப்பு, முருங்கைக்காய், இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சு முருங்கைக்காயை பார்த்துட்ட பிறகு கடைசியாக புளியை விட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோ அருமையாக வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. முருங்கைக்காய், முருங்கைக்கீரை சாப்பிடுங்க. உடலுக்கு ஆரோக்கியம்.